Hi all, this is Savita from 5-Star Online Tutoring. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th CBSE மேக்ஸில் எக்ஸைஸ் 8.1ல 8th ப்ராப்ளம் தான் பார்த்துருக்கோம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஃப் 3 cot A equal to 4 check whether 1 minus tan square A divided by 1 plus tan square A equal to cos square A minus sin square A or not. ஓகே, ஸோ இந்த கிவன் ஈக்குவேஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுமா இல்லையா அப்படின்றத அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா 3 cot A equal to 4 இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், இதில் இருக்க tan cos sin இந்த மூணோட வேல்யூஸை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி இதோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். விச் மீன்ஸ் RHS and LHS ஓட வேல்யூ ஈக்குவலாக வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எப்பவும் போல ஒரு ட்ரையாங்கிள் அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரையாங்கிள் சூஸ் பண்ணிக்கிறேன், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏபிசி. எப்பவும் போல நம்ம என்ன பண்ணிக்கலாம், நேம் அசியூம் பண்ணிக்கலாம். ஏ இது ஏன்னு எடுத்துக்கிறேன், பின்னு எடுத்துக்கிறேன், சின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ காட் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் என்ன பண்ணியிருக்கேன், ஆங்கிள் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ கிவன் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 3 cot A ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படிதானே? ஸோ இதுலேருந்து எனக்கு காட் ஏயோட வேல்யூ மட்டும் வேணும்னா காட் ஏ ஈக்குவல் டு 4/3 கிடைக்கும். கரெக்டா? ஸோ இது அகைன் என்ன பண்ணுறேன், இந்த ட்ரையாங்கிளுக்கு நான் காட் ஏ ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். ஸோ காட் ஏ ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது ஃபார்முலா என்ன, காட் ஏ ஈக்குவல் டு adjacent by opposite side. அப்படிதானே? ஸோ adjacent அப்படின்றது டீட்டாக்கு நெக்ஸ்ட் இருக்க போர்ஷன். ஸோ ஏபி டிவைடட் பை ஆப்போசிட் சைடு என்ன, டீட்டாக்கு டேரக்டா ஆப்போசிட்ல இருக்குது, ஆப்போசிட் சைடு எடுத்துப்போம். கரெக்டா? ஸோ இதில் ஆப்போசிட் சைடோட வேல்யூ நமக்கு பிசி. ஓகே, ஸோ ஏபி டிவைடட் பை பிசி ஈக்குவல் டு cot A. ஓகே, ஸோ இந்த cot A ஓட வேல்யூ ஏபி டிவைட் பை பிசின்ற வேல்யூவை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2 சொல்லி எடுத்துக்கலாம். சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 2 இன் ஈக்குவேஷன் 1. ஓகே, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், cot A க்கு பதில் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஏபி டிவைட் பை பிசி அப்படின்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஈக்குவல் டு 4/3. ஓகே, ஸோ நம்ம எப்பவும் போல என்ன பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஏபி டிவைட் பை 4 ஈக்குவல் டு பிசி டிவைட் பை 3 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து cot ஏயோட வேல்யூ இந்த ரேஷியோ வந்து நம்மளுக்கு எப்பவுமே என்ன சொன்னேன், ஈக்குவலாக இருக்குன்னு தான் சொன்னேன். அப்படி தானே? ஸோ எனக்கு இங்கே ஏபியோட வேல்யூ என்ன வருதோ அதே வேல்யூ நான் 4 ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா ஒரு வேல்யூ எனக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அதோட வேல்யூ நான் ஏன் அசியூம் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பிசியை 3 ஆல் டிவைட் பண்ணால் அதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், அதோட வேல்யூ நான் ஏன் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு வேல்யூ கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஸோ அந்த கிடைக்கிற வேல்யூ அந்த ரேஷியோட வேல்யூ நம்ம இப்போ என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா கேன்னு சொல்லி அசியூம் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ கேன்னு அசியூம் பண்ணதுக்கு அப்புறமா இதில் இருக்க ரெண்டு வேல்யூ தனித்தனியாக கேக்கு ஈக்குவல் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஏபி டிவைட் பை 4 ஈக்குவல் டு கே, நெக்ஸ்ட் ஏபி ஈக்குவல் டு 4k. ஓகே, ஸோ அதே மாதிரி BC டிவைடட் பை 3 ஈக்குவல் டு கே, தென் BC ஈக்குவல் டு 3k. ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஏபி அப்படின்றது நமக்கு இங்கே என்னது, ஸோ ஏபி அப்படின்றது நம்மளோட adjacent. அப்படிதானே? ஸோ பிசி அப்படின்றது ஆப்போசிட் சைட். ஸோ ஏபி அண்ட் பிசியோட வேல்யூ கிடச்சிருக்கு. நம்ம யாரோட வேல்யூலாம் இப்போ ஃபைன் பண்ணணும், எனக்கு tan டீட்டாவோட வேல்யூ வேணும், காஸ் அண்ட் சைன் மூணுமே வேணும். ஸோ tan ஃபைன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்ன, tan டீட்டா tan A ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை adjacent தானே? ஸோ ஆப்போசிட் சைட் அப்படின்றது நமக்கு இங்கே பிசி, ரைட்? ஸோ பிசி டிவைட் பை adjacent அப்படின்றது ஏபி ஈக்குவல் டு பிசியோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 3k டிவைட் பை ஏபியோட வேல்யூ 4k. ஸோ கேயோட வேல்யூ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 3/4 அப்படின்றது எனக்கு tan ஏயோட வேல்யூவா கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் யாரோட வேல்யூ ஃபைன் பண்ண போறோம், sin டீட்டா அண்ட் sin A அண்ட் cos ஏயோட வேல்யூவை ஃபைன் பண்ணணும். ஸோ sin A ஃபைன் பண்ணணும் அப்படின்னா sin A equal to opposite side divided by hypotenuse. அப்படிதானே? ஸோ ஆப்போசிட் சைடு நம்ம என்ன எடுத்திருக்கோம், பிசின்னு எடுத்திருக்கேன். தென் அதோட ஹைப்போட்டினியஸ் என்னது, ஏசி. ஓகேவா? ஸோ பிசியோட வேல்யூ நமக்கு தெரியும், பட் ஏசியோட வேல்யூ தெரியாது. ஸோ தட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், பிசி ஃபைன் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ஏசியோட வேல்யூவை ஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அதே மாதிரி cos A எடுத்துக்கிட்டாலும் cos A யோட ஃபார்முலா என்ன, adjacent divided by hypotenuse. அப்படிதானே? ஸோ adjacentோட வேல்யூ என்ன இருக்கு, ஏபி, ரைட்? ஸோ ஏபி டிவைட் பை ஹைப்போட்டினியஸோட வேல்யூ ஏசி. ஸோ இங்கே பிசியோட வேல்யூ தெரியும், ஏபியோட வேல்யூ தெரியும், பட் யாரோட வேல்யூ மட்டும் தெரியாது, ஏசியோட வேல்யூ மட்டும் தெரியாது. ஸோ ஏசி அப்படின்றது ஹைப்போட்டினியஸ், ஒரு ட்ரையாங்கிள் ரெண்டு வேல்யூ தெரிஞ்சு ஒரு வேல்யூ தெரியல நம்ம யூஸ் பண்ணுவோம், யூசிங் பைத்தாகரஸ் தியரம். ஓகேவா? யூசிங் பைத்தாகரஸ் தியரம் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஹைப்போட்டினியஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் பிளஸ் adjacent ஸ்கொயர். அப்படிதானே? ஸோ எனக்கு இங்க ஏபி அப்படின்றது ஆப்போசிட் adjacent, பிசி அப்படின்றது ஆப்போசிட் சைட். ஓகேவா? ஸோ ஏசியோட வேல்யூ தெரியாது. ஸோ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. ஸோ ஏபி ஈக்குவல் டு 4k, பிசி ஈக்குவல் டு 3k. ஸோ 4k த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 3k த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ 4 ஸ்கொயர் பண்ணா 16, 16k ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பண்ணா 9, 9k ஸ்கொயர். ஓகே, ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணா எனக்கு 14 பிளஸ் 9 ஈக்குவல் டு 25k ஸ்கொயர். ஓகே, ஸோ இது ஏசி ஸ்கொயரோட வேல்யூ. ஓகே, ஸோ இதுல எனக்கு ஏசியோட வேல்யூ வேணும் அப்படின்னா நான் ரூட் எடுக்கணும். ஸோ 25k ஸ்கொயர் அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ கேயோட வேல்யூ கேன்சல் ஆயிரும். 25 எப்படி எழுதிக்கலாம், 5 into 5 ஸ்கொயர் எழுதலாம். அப்படிதான். ஸோ ஓவராலா ஸ்கொயரோட வேல்யூ கேன்சல் ஆயிரும். ஸோ 5k அப்படின்றது எனக்கு ஏசியோட வேல்யூ, ரைட்? ஸோ இப்போ எனக்கு ஏசியோட வேல்யூ கிடச்சிருச்சு. இனிமேல் நான் என்ன பண்ணலாம், sin A அண்ட் cos A யோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டிஃபைன் பண்ணலாம். ஓகே, ஸோ sin A ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன இருக்கு, sin A ஈக்குவல் டு பிசி பை ஏசி, பிசி பை
AC, which mean opposite side by hypotenuse. Okay, so BC ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா 3k அப்படின்ற வேல்யூ கிடைச்சது. AC ஓட வேல்யூ 5k. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3/5 அப்படின்றது யாரோட ரேஷியோ? sin A யோட ரேஷியோ. நெக்ஸ்ட் cos A யோட வேல்யூ வேணும். ஸோ cos A யோட வேல்யூ வேணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா AB டிவைட் பை AC, ரைட்? ஸோ AB யோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சது? 4k கிடைச்சதா? ஸோ 4k டிவைட் பை 5k. ஸோ k யோட வேல்யூ கேன்சல் ஆயிரும். 4/5 அப்படின்ற வேல்யூ cos A யோட வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு given ஈக்குவேஷன்ல என்னோட நான் லெஃப்ட் சைடு மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம LHS என்ன கொடுத்துருக்காங்க? 1 minus tan square A divided by 1 plus tan square A ன்னு கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ இப்போ எனக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? tan A யோட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோங்க? 3/4 அப்படின்ற வேல்யூவை ஃபைண்ட் பண்ணிக்கோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1 minus tan square A வந்து tan A the whole square னு எழுதிக்கலாம். ஸோ tan A யோட வேல்யூ 3/4 the whole square. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டிவைடட் பை அதே மாதிரி 1 plus 3/4 the whole square. ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 minus 9/4 ஓட வேல்யூ 16. ஸோ அதே மாதிரி 1 plus 9/16 கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 16 minus 9 divided by 16 divided by 16 plus 9 divided by 16. ஸோ டினாமினேட்டர் அண்ட் டினாமினேட்டர் கேன்சல் ஆயிரும். 16 minus 9 ஓட வேல்யூ என்ன வரும்? 7 அப்படிதானே? ஸோ 7 divided by 16 plus 9 equal to 25. ஓகே, ஸோ இது யாரோட வேல்யூ? எனக்கு 1 minus tan square A divided by 1 plus tan square A ஓட வேல்யூ. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் நான் 1 எடுத்துக்கிறேன். சாரி, ஆல்ரெடி 1 அசியூம் பண்ணிருக்கோம் இல்லையா? ஸோ இது 3 எடுத்துக்கிறேன். ஈக்குவேஷன் நம்பர் 3. இது LHS ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? RH ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணும். RHS ஈக்குவல் டு ஃபார்முலா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? cos square A minus sin square A. ஸோ cos ஓட வேல்யூ என்ன நமக்கு? cos square A. ஸோ cos ஓட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? 4/5 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அது 3/5 ஃபைண்ட் பண்ணும். ஸோ 4/5 the whole square minus 3/5 the whole square. ஸோ உள்ள ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அப்போ 16 divided by 25 வரும். மைனஸ் 9 divided by 25. ஓகேவா? ஸோ பேஸ் சேமாக இருக்குது, என்ன பண்ணிக்கலாம்? பவரை சாரி, அதாவது டினாமினேட்டர் சேமாக இருக்குது அப்படின்னால பவர் என்ன சார் நியூமரேட்டர் என்ன பண்ணிக்கலாம்? டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 16 minus 9, அதாவது எல்சிஎம் எடுப்போம். ஓகேவா? 16 minus 9 divided by 25. ரெண்டு சப்ராக்ட் பண்ணும்போது என்ன வரும்? 7/25. ஓகே, ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 4. ஓகே, ஸோ நம்மளுக்கு given ஈக்குவேஷன் படி ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 ஓட வேல்யூ நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகே, ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 3 and 4. ஸோ 3 and 4 எடுத்துக்கிட்டோம்னா we get LHS equal to RHS. So left hand side and right hand side ரெண்டோட வேல்யூ ஈக்குவலாக இருக்குது. ஃபைனலாக எனக்கு 1 minus tan square A divided by 1 plus tan square A equal to யாரோட வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்காங்க? cos square A minus sin square A அப்படின்ற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட ப்ராப்ளம் ஓவர். நம்மளுக்கு அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனை ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதா நம்மளோட வேலை. ஓகே, ஸோ செக் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டோட வேல்யூ நம்மளுக்கு எப்படி இருக்குது? ஈக்குவலாக தான் இருக்கும். ஃபைனலாக என்ன பண்ணிக்கிறோம்? ஹென்ஸ் ப்ரூன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ப்ராப்ளமில் எதுவும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதே. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.